குருடி சரணம். யூடியூப் நண்பர்கள் அனைவருக்கும் அடியேனின் அன்பான வணக்கங்கள். நான் உங்கள் குருமணிகண்டன் பேசுகிறேன், பொள்ளாச்சியிலிருந்து. திருக்கணித பஞ்சாங்கத்தின்படி வரக்கூடிய புத்தாண்டு 2026 மீனராசி அன்பர்களுக்கு என்ன மாதிரியான பலன்களை தரப்போகுது அப்படிங்கிற விஷயத்தை இந்த பதிவில் பார்க்க போகிறோம். பாசிட்டிவ் நெகட்டிவ் ரெண்டுமே பார்த்துடலாம். நெகட்டிவ் ஏதாவது இருக்குது அப்படின்னா அதை எப்படி பாசிட்டிவாக மாற்றிக்கிறது, அதற்கான வழிபாட்டு முறைகள் என்ன, அதை எப்படி செய்யணும் அப்படிங்கிற எல்லா விதமான விவரங்களையும் விரிவாக தெளிவாக டீட்டெயில்டாக அந்த பதிவில் பார்த்துடலாம். முதல்ல இந்த வருட துவக்கத்தில் என்ன கிரகநிலைகள் மீன ராசிக்கு இருக்குது, மேலும் இந்த வருடத்தில் என்னென்ன வருட கிரகங்கள் பயிற்சி இருக்குது, அந்த வருட கிரகங்களுடைய பயிற்சியினால் என்னென்ன மாற்றங்கள் நடக்க காத்திருக்கு அப்படிங்கிறத மையப்படுத்தி தான் அந்த பதிவு செய்யப்படும். பொதுவாகவே கூடுதலாக இன்னும் ஒரு சில சூட்சமங்களை எல்லாம் பயன்படுத்தி இந்த வருட பலனானது எப்படி இருக்குது, உங்களுக்கு மீனத்திற்கு எப்படி இருக்குது அப்படிங்கிறத நம்ம டீட்டெயில்டாக பார்க்க போகிறோம். ஒரு 2 பார்ட்டாக பிரிக்க போகிறோம். அதாவது மே வரைக்கும் ஒரு விதமான ஒரு சூழ்நிலை நிலவ காத்திருக்கு. மேக்கு அப்புறம் அடுத்த ஒரு 7 மாதம் வேறு விதமான ஒரு சூழ்நிலைகள் நிலவ காத்திருக்கு. எப்படி இருக்க போகுது அப்படிங்கிறத டீட்டெயில்டாக பார்க்க போகிறோம். முதல்ல இந்த வருட துவக்கம் அப்படிங்கிறது என்ன நட்சத்திரத்தில் அப்படின்னு பார்த்துட்டிங்கன்னா, கிருத்திகா நட்சத்திரத்தில் இந்த வருட துவக்கமானது பிறக்க காத்திருக்கு. சந்திர பகவான் உச்சம் பெறக்கூடிய ஒரு சூழ்நிலை. என்ன லக்னத்தில் பிறக்குதுன்னா கன்னியா லக்னம். ஏஸ் இட் இஸ் நீங்கள் 2024, 23, 20, 10, 12 இப்படின்னு எந்த வருட பிறப்பாக இருந்தாலும் சரி, ஆங்கில வருட பிறப்பு எப்பவுமே கன்னியா லக்னத்தில் தான் பிறக்கும். ஆனால் நட்சத்திரங்கள் மாறி வரும். போன தடவை வேறு நட்சத்திரம் இருக்கலாம், இப்போ கிருத்திகா நட்சத்திரம். 2027 வருட பிறப்பு வேறு நட்சத்திரத்தில் இருக்கலாம். ஸோ இப்படி மாறி வரும். ஆனால் லக்னம் கன்னியா லக்னத்தில் தான் வர்றதுக்கு வாய்ப்புகள் 99% உண்டு. ஸோ இப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலையில் வருட கிரகங்களுடைய நகர்வு எப்படி இருக்க போகுது அப்படின்னு பார்த்துட்டா, அவங்களுடைய ராசி அதிபதி அப்படின்னு சொல்லக்கூடிய குரு பகவான் முதல் 3 மாதங்கள், அதாவது மார்ச் மாதம் 11ஆம் தேதி வரைக்கும் வக்ரமாக இருக்கிறார். உங்கள் ராசிக்கு 4ஆம் இடத்துல சுகஸ்தானத்தில். மார்ச் 11 அன்னைக்கு வக்ர நிவர்த்தி அடையுது. 6/2/2026 அன்னைக்கு மிதுன ராசியிலேருந்து கடக ராசிக்கு உங்களோட ராசி அதிபதி குரு பயிற்சி ஆகிறாரு. குருவினுடைய பார்வை உங்கள் ராசிக்கு கிடைக்கிது. அப்புறம் தென் 10ஆவது மாதம் 31ஆம் தேதி கடகத்திலிருந்து சிம்மத்திற்கு குரு பயிற்சி ஆகிறார், உங்களுடைய ராசிக்கு 6ஆம் இடத்திற்கு. ஆனால் அந்த 6ஆவது மாதத்துலேருந்து 10ஆவது மாதம் வரைக்கும் உங்களோட ராசி அதிபதி உச்சமாக இருக்குதுங்க. ரொம்ப ரொம்ப முக்கியமான விஷயம் அந்த குரு உச்சம் அடைகிறது மீனத்தை பொறுத்தளவுக்கு. 2வது பார்த்துட்டிங்கன்னா சனி பகவான் ஜென்மச்சனி ஆல்ரெடி உங்களுக்கு போயிட்டு தான் இருக்குது. ரொம்ப ரொம்ப சிரமம் மீனத்திற்கு. எனக்கு தெரிஞ்சு கடந்த ஒரு 6-7 வருஷமாக ரொம்ப கஷ்டப்பட்ட ராசிகளில் மீனம்தான் முதன்மையானது அப்படின்னு நான் சொல்லிடுவேன். ஏன்னா இதுக்கு முன்னாடி ஜென்ம ராகு இருந்தார், அப்போ விரையச்சனி ஓடிட்டு இருந்தது. இப்போது ஜென்ம ராகு பயிற்சியாகி கீழே வந்தாச்சு. இன்னும் ஒரு 6 மாதங்கள் தான் ஆகுது. அதுக்குள்ளே சனி மார்ச் மாதம் மேலே போயாச்சு. இப்போ ஜென்ம சனி ஆகிடுச்சு. என்னதான் ஒரு லாபாதிபதியாக இருந்தால் விரயத்தையும் தரக்கூடிய அவர் தான் போய் ராசிக்குள்ளே உட்கார்ந்துட்டார். குருவினுடைய பார்வை இல்லாமையே கடந்த நாட்களெல்லாம் வந்தாச்சு. ஜென்ம குருவாக இருந்தார் ஒரு 3 வருஷத்துக்கு முன்னாடி. அதுக்கப்புறம் 2ஆம் இடத்துல குரு, 3ஆம் இடத்துல குரு, 4ஆம் இடத்துல குரு. வரக்கூடிய ஜூன் மாதம் 2ஆம் தேதிக்கு மேலே தான் குருவோட பார்வையே 4 வருஷம் கழிச்சு உங்களுக்கு கிடைக்கிது. 4 வருஷம்னு இல்லை, அதுக்கு முன்னாடி குரு விருட்சகத்தில் இருக்கும்போது உங்களுக்கு பார்வை கிடைச்சதோட சரி, கிட்டத்தட்ட 8 வருஷத்துக்கு அப்புறம் தான் குரு பார்வை உங்கள் ராசிக்கு கிடைக்கக்கூடிய சூழ்நிலை வரப்போகுது. பாருங்க, சுபகிரகமான குருவினுடைய பார்வை இல்லை. ஆனால் ராகு ராசிக்குள்ளே பயணிச்சாச்சு, சனி இப்போ பயணிச்சுட்டு இருக்காரு. ஸோ இத்தனையும் தாண்டி இப்போ இன்னும் எவ்வளோ வந்தாலும் பரவாயில்ல, நான் அசனாமல் நிற்பேன் அப்படிங்கிற ஒரு தன்னம்பிக்கையை மட்டும் கையில் வச்சுக்கிட்டு மீனம் ஓடிட்டுருக்கு. அப்போது ஜூலை 27 அன்னைக்கு அந்த சனி பகவான் வக்ரம் அடைகிறாரு. டிசம்பர் 11 வரைக்கும் வக்ரமாக இருக்குது. டிசம்பர் 11 அன்னைக்கு வக்ர நிவர்த்தி அடையுது சனி வக்ர நிவர்த்தி அடையுது திருக்கணித பஞ்சாங்கத்தின்படி. அதுக்கப்புறம் ராகு கேது பயிற்சி இருக்கான்னு கேட்டால் இருக்குது. டிசம்பர் மாதம் 5ஆம் தேதி அந்த வருஷ கடைசியில் ராசிக்கு 12ஆம் இடத்துல இருக்கக்கூடிய ராகு 11ஆம் இடத்துக்கு வர்றாரு. மிகப்பெரிய ரிலீஃப். ராசிக்கு 6ஆம் இடத்துல இருக்கக்கூடிய கேது 5ஆம் இடத்துக்கு பயிற்சி.
ஸோ அது பெரிய நெகட்டிவ் கிடையாது. ஸோ இதுதான் இந்த வருடத்தில் நடக்கக்கூடிய வருட கிரகங்களுடைய பெயர்ச்சி. இப்போது 2 விதமாக பார்க்கலான்னு சொல்லியிருந்தேன் இல்லையா. முதல் 5 மாதங்களுக்கு எப்படி இருக்க போகுது இந்த வருஷம்? சார் ஜென்ம சனி இருக்குது, இருந்துட்டு போகுது. ஜென்ம ராகு கடந்து வந்திருக்கீங்க, எவ்வளவோ பார்த்தாச்சு, எல்லாமே இருந்துட்டு போகுது. நிறைய வேலையில் பிரச்சனை, சுயதொழிலில் பிரச்சனை, உடல் ஆரோக்கியத்தில் நிறைய கான்ட்ரவர்சிஸ், நம்மளுடைய மனநிலைமை சரியில்லாத காரணத்தினால நம்ம கூட தாய் தந்தையர் கூட நம்ம கூட பேச பழக யோசிச்சுட்டு இருக்கிறாங்க அப்படின்ற மாதிரியான ஒரு மனநிலைமையெல்லாம் வந்துட்டு போயிட்டு இருக்குது. ஸோ அந்த மாதிரி சர்வே பண்ணவே கஷ்டமாக இருக்குது. கணவன் மனைவி இருந்தீங்கன்னா வாழ்க்கை துணை கூட நம்ம அந்த அளவுக்கு பாண்டிங்காக போகிற மாதிரியான ஒரு சூழ்நிலைகளை காட்டலை. ஸோ அந்த மாதிரி எல்லாமே இருந்துட்டு இருந்தது. இப்போ அதுக்குள்ள ஒரு ரிலீஃப், வேலையிலிருந்து வந்த டென்ஷன் ப்ரெஷர் எல்லாமே தீரும். வேலையெல்லாம் உட்காந்துருக்கீங்களா, வேலை கிடைக்கிறக்காக முயற்சி பண்ணிட்டு இருக்கீங்களா, கண்டிப்பாக வேலை கிடைக்கும். கண்டிப்பாக மே மாதத்துக்குள்ளே நல்ல வேலை கிடைச்சிடும். கவர்மெண்ட் வேலைக்கு முயற்சி எடுத்திருந்தால் அது கூட கிடைக்கிறதுக்கு வாய்ப்பு உண்டு. இந்த நாள் வரைக்கும் எவ்வளோ தடைகள் இருந்து, எவ்வளோ எதிர்ப்புகள் இருந்தது, எல்லாத்தையும் சரி செய்ய முடியும். உடல் ரீதியாக இருதயம் சார்ந்த பிரச்சனைகள் இருந்துட்டு இருந்தது. அதே போல் தலைவலி, உடல் சூட்டின் காரணமாக வரக்கூடிய நோய்கள், அதை பித்தம் சம்பந்தமாக இருக்கக்கூடிய நோய்கள், ஜீரண உறுப்பு சம்பந்தமான தொந்தரவுகள் இருந்துட்டு இருந்தது. மீனராசிக்கு கைகால் மூட்டு வழியில் சொல்ல வேண்டாம், அப்படி ஒரு தொந்தரவு, அப்படி ஒரு அவஸ்தை இது நாள் வரைக்கும் நான் பட்டதே இல்லை அப்படின்னு சொல்லி நிறைய மீனும் சொல்லியாச்சுங்கிட்ட. சார் என்ன மருந்து மாத்திரை சாப்பிட்டாலும் சரியாக மாட்டேங்குது சார். அந்த அளவுக்கு இருந்த நோய் கூட சரியாகும், அந்த அளவுக்கு இருந்த நோய் கூட சரியாகும். ஒரு நல்ல ஒரு சூழ்நிலையை உருவாக்கி தரது. உடல் ரீதியாக தொந்தரவுகள் நீங்கும். தொழில் வேலை இதிலெல்லாம் ஸ்டேபிளாக நிற்போம். நிறைய பேர்த்துக்கு பதவி உயர்வு கிடைக்கும். வெளியூர் வெளிமாநில வெளிநாட்டு பயணத்துக்காக முயற்சி எடுத்துருக்கீங்கன்னா அதுக்கு உண்டான ஒரு வாய்ப்புகள் உங்களை தேடி வரும், உங்களுக்கு கிடைக்க காத்திருக்காது. அதே நேரத்தில் இந்த உறவுகளுக்குள்ள, அதாவது சொந்த பந்தத்துக்குள்ள பங்காளிகள் அப்படின்னு சொல்லும் இல்லையா, அந்த உறவுகளுக்குள்ள தேவையில்லாத கசப்புகள் வர காத்திருக்கு. உறவுகள் முக்கியமா இல்லை நம்மளுடைய வாழ்க்கை சூழல் முக்கியம், நம்மளுடைய டெவலப்மெண்ட் முக்கியமா அப்படின்னு பார்க்கும்போது நம்ம டெவலப்மெண்ட் ஆகணும், நம்ம குழந்தைகள் ஆகணும், நம்ம வாழ்க்கை துணை ஆகணும் அப்படிங்கிறது தான் மெயின் கோராக இருக்கும். அதை தாண்டி உறவுகளுக்கு உதவி செய்யன்ற பேர் வழியில் நம்ம சில சங்கடங்களை சந்திச்சுக்குவோம், சில பொருளாதார இழப்புகளை சந்திச்சுக்குவோம் இந்த முதல் 5 மாதத்தில். இப்போ உறவுகளிடமிருந்து கொஞ்சம் தள்ளி இருக்கிறது நல்லது. உறவுகளுக்காக நீங்கள் போய் என்ன சேக்ரிஃபைஸ் பண்ணி என்ன வேலை செஞ்சாலும் அது உங்களுக்கு ஃபைனலாக லாஸ் தான் தருது. உங்களை அவர்கள் நல்ல விதமாக ட்ரீட் பண்ண மாட்டாங்க. உங்கள்கிட்ட உதவிகளை வாங்கிட்டு பேப்பர் மாதிரி கசக்கி தூக்கி எறிஞ்சிடுவாங்க அப்படிங்கிறத நிதர்சனமான உண்மை. உங்களுடைய சுய ஜாதகத்தில் எந்த மாதிரியான தசாபுத்திகள் நடந்தாலும் சரி, மே மாதம் வரைக்கும் கொஞ்சம் டைம் அப்படி தான் இருக்குது. நீங்களாம் வாலண்டரியாக போய் எந்த விதமான வேலை உதவிகள் எதுவும் செய்யாதீங்க. அதே நேரத்தில் வண்டி வாங்கணும், வீடு சொத்து சொகம் வாங்கணும், பிடிக்கணும், 2 வீலர் வாங்கணும், 4 வீலர் வாங்கணும், நிலம் வாங்கிட்டோம், வீடு கட்ட முடியல, ஆல்ரெடி வீடு கட்டுறக்கு ஆள் வரமாட்டேறாங்க, கொஞ்சம் டிலே ஆகிட்டே இருக்குது, இல்லை வீடு கட்டுறதுக்கு உண்டான காசு பணம் வரல, பிடிக்கல, லோன் ட்ரை பண்ணிகிட்ருக்கோம், அது கிடைக்கல, இப்படி எதுனாலும் சரி, வீடு வாகனம் சம்மந்தமாக எந்த விஷயம் என்ன பிரச்சனை இருந்தாலும் சரி, மே மாதத்துக்குள்ளே எல்லாமே கிளியர் ஆகிடும். அதுக்காக நீங்கள் எஃபோர்ட் போடுறீங்களா, முயற்சி பண்ணுறீங்களா அப்படிங்கிறது தான் இங்கே முக்கியமான ஒரு கோராக இருக்குது. ஜஸ்ட்டு அதுக்கான எஃபோர்ட் போட்டு அதுக்காக முயற்சிகள் எடுத்து நீங்கள் அதை ட்ரை பண்ண ஆரம்பிச்சிட்டிங்கன்னா எல்லாமே உங்களுக்கு சாதகமாக வர ஆரம்பிச்சிடும். அனைத்தும் உங்கள் வசமாகக்கூடிய காலம் அப்படின்னு சொல்லியிருப்பேன் நான். இந்த நம்மளுக்கு ஃபேவராகவே நடக்க ஆரம்பிச்சிடும். எஃபோர்ட் போடணும், சிம்பிள். 2வது, மீனராசினா யார், அவங்களால என்ன முடியும், எந்த அளவுக்கு அவங்களால இறங்கி செய்ய முடியும், எந்த அளவுக்கு அவங்க என்ன சொல்கிறது, அவ்வளவு ஸ்ட்ராங்கான பர்சன்ஸ். மீனராசினால் முடியாத காரியமே எதுவுமே கிடையாது அப்படிங்கிறத மற்ற எல்லா ராசிக்காரங்களும் உணருவாங்க. முதல் 5 மாதத்துக்குள்ளேயே அது நடக்கும். முதல் 5 மாதத்துக்குள்ளே. அதன் பின்பு குழந்தைக்காக முயற்சி எடுத்துகிட்ருக்கோம், அதற்கான ஏதாவது வாய்ப்புகள் கிடைக்குமா, அதுக்குண்டான முயற்சிகள் செய்துட்ருக்கோமே, கிடைக்காம இருந்துகிட்ருக்குன்னா கண்டிப்பாக
மே மாதத்துக்கு அப்புறம் அதுக்குண்டான சான்சஸ் உண்டு. ஆல்ரெடி கொஞ்சம் மருத்துவ செலவுகளாக செஞ்சுருந்தீங்கன்னா முன்னாடியே கிடச்சிருந்துருக்கும். கொஞ்சம் பார்க்கலாம் அப்படின்னு வெயிட் பண்ணிகிட்டு இருந்தீங்கன்னா மே மாதத்துக்கு மேலே வாய்ப்பு இருக்குது, கண்டிப்பாக வாய்ப்பு உண்டு. மே மாதம் வரைக்கும் கொஞ்சம் ஸ்ட்ரகிள் பண்ணணும், மருத்துவ செலவுகளை சந்திக்க வேண்டியது இருக்கும். குழந்தைக்காக முயற்சி எடுக்கும்போது மட்டும். நிறைய மீனராசி என்பர்கள் இப்போது ஆனது ஆகிட்டு போகுது, எவ்வளவோ பார்த்துட்டோம், ஆனது ஆகிட்டு போகுதுன்னு சொல்லி போட்டு நிறைய பேர் கண்மூடித்தனமாக இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுறதுக்கு தயாராகிடுவீங்க. ஸோ அதை கொஞ்சம் பொறுத்து பண்ணலாம். எப்போது மே மாதத்துக்கு அப்புறம் ஷேர் மார்க்கெட்டில் இன்விசிபிளான இன்வெஸ்ட்மெண்ட், ஷேர்லேயோ கோல்டுலேயோ ஏதாவது ஒன்றில் இன்விசிபிளாக இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணணும். ஒரு அசட்டாக கையில் இல்லாமல் இன்விசிபிளாக அந்த பொருள் இருந்தால், அந்த விஷயம் இருந்ததுன்னா உங்களுக்கு கண்டிப்பாக அதில் ப்ராஃபிட் கொடுக்கும் அப்படிங்கிறதுல மாற்றம் இல்லை. சார் ஆல்ரெடி நிறைய இன்வெஸ்ட் பண்ணிட்டேன், அதனால் ஏதாவது சாதகமான சூழல்கள் நம்மளுக்கு நிலவ காத்திருக்கா பிடிக்குதா அப்படின்னு கேட்டால், ஆல்ரெடி பண்ண இன்வெஸ்ட்மெண்ட்டுக்கு ஒரு சாதகமான ஒரு சூழ்நிலைகள் நடக்க காத்திருக்கு, இல்லைன்னு சொல்லலை. இருந்தாலும் இன்விசிபிளான இன்வெஸ்ட்மெண்ட் தான் பெட்டர் சாய்ஸ் உங்களுக்கு இந்த வருஷத்தில். ஸோ மே மாதத்துக்கு மேலே என்னென்னவெல்லாம் சார், இதுக்கு முன்னாடி என்னென்ன பிளான் பண்ணியிருப்பீங்க இல்லையா? எனக்கு வீடு இப்படி தான் இருக்கணும், என் குழந்தை நான் சொல்கிறத கேட்கணும், ஹஸ்பண்டை நான் சொல்கிறத கேட்கணும், நான் லவ் பண்ணிருக்கேன், திருமணம் ஆகணும், நல்லபடியாக ஆகணும், அதுக்கான முயற்சிகள் எடுக்கணும், சக்ஸஸ் ஆகணும் இல்லையா? அதெல்லாம் இருக்குது இல்லையா? ஸோ அதெல்லாமே நடக்க போகுது. அதாவது உங்களுடைய காம திரிகோணம் ஆக்டிவேட் ஆக போகுது. எதிர்பாலினத்தின் மீது இருந்த அந்த என்ன சொல்கிறது, இனம் புரியாத வெறுப்பு, இதுக்கு முன்னாடி அப்படி தான் இருந்திருப்பீங்க மீனும். அந்த இனம் புரியாத வெறுப்பு நீங்கள் போகுது, சமாதானம் ஆகி போகிறீங்க ரெண்டு பேரும். பிரிந்த கணவன் மனைவி ஒன்று சேருவதற்குண்டான வாய்ப்புகளை சொல்கிறது. ஒரே வீட்டில் இருந்துட்டு சண்டை கட்டின சூழலெல்லாம் இருக்குது. அவர் மேய்க்க போனால் ஒய்ஃப் கிழக்க போவாங்க, ஒய்ஃப் கிழக்க போனால் இவர் மேய்க்க போவார். ஒன்றும் ஒரு நார்த் சவுத் மாதிரி தான் இருந்துகிட்டு இருந்தது. ஸோ அந்த விஷயம் கூட மாறிடும். எதிரது திசைகள் ஒட்டிக்கொள்ளும், அப்படி விலகிக்கொள்ளும், சேம் திசை ஒட்டிக்கொள்ளுங்கிற மாதிரி மேக்னெட் மாதிரி ஒட்டிக்குவீங்க இந்த வருஷத்தில். அது மே மாதத்துக்கு மேலே அந்த பாண்டிங் ரொம்ப ரொம்ப அருமையாக இருக்குது. சகோதர வழி உறவுகள்னால சின்ன சின்ன ஏமாற்றங்களும் சின்ன சின்ன சங்கடங்களும் வந்து சேருவதற்கு வாய்ப்புகள் உண்டு. மாமனாருக்கு சற்று உடல்நல தொந்தரவுகள் வரும். உடல்நல தொந்தரவுலாம் பெருசாக இல்லை, மூச்சு சம்மந்தமான மூச்சு பயிற்சி செய்துட்டு வரணும், இல்லை மூச்சு சம்மந்தமான விஷயங்களில் பிரச்சனைகள் இருக்குது, ஆஸ்துமா வர்றதோ இல்லை சளி அதிகமாக பிடிச்சி அதனால் நல்லா நெஞ்சில் கட்டியாக அட்மிட் ஆகிறதோ, அந்த கொரோனா டைம் இருந்த பிரச்சனைகள் இருந்தது இல்லையா, ப்ரீத்திங் இஷ்யூஸ், ஸோ அந்த மாதிரி வர்றதுக்கு வாய்ப்புகள் ஒன்று மாமனார் அப்படிங்கிற உறவுக்கு. என்னென்னா இந்த மே மாதத்துக்கு அப்புறம் நம்மளுக்கு கொஞ்சம் டைம் சாதகமாக இருக்கிற மாதிரி ஒரு ஃபீல் வந்ததுக்கப்புறம் முயற்சிகள் அப்படிங்கிறது எடுக்கக்கூடிய விதம் அப்படியே அப்ஸ் அண்ட் டவுன் இருக்கும். 4 நாளைக்கு ரொம்ப தீவிரமாக வேகமாக வேலை செய்வீங்க மீனும். 4 நாளைக்கு பார்த்துட்டிங்கன்னா இவரை எந்த அளவுக்கு வேலை செஞ்சார், இவரை எந்த அளவுக்கு பர்ஃபார்ம் பண்ணார் அப்படிங்கிற அளவுக்கு கேள்விக்குறியாகிற அளவுக்கு டவுன் ஆகிடும், எதுவுமே செய்ய மாட்டோம். அப்புறம் திடீர்னு ஏதாவது கிளம்பிக்கும், இன்னும் வேகமாக வேலை செய்ய ஆரம்பிச்சிடும். இந்த மாதிரி அப்ஸ் அண்ட் டவுன்ஸ் நிறையா இருக்குது. ஸோ அதெல்லாம் இல்லாமல் சீராக இருந்துட்டால் போதும். அதே நேரத்தில் ஒரு சில நபர்களுக்கு அந்த காது மூக்கு தொண்டை சம்மந்தமான விஷயங்களில் பிரச்சனைகள் வர காத்திருக்கு. அது சின்னதாக ஏதாவது வரும்போது உடனே ட்ரீட்மெண்ட் பார்த்துருங்க, அது பெருசாக ஓட விடாதீங்க. அதே போல் டாக்குமெண்ட் வெரிஃபிகேஷன்ஸ் வந்துன்னா சக்ஸஸ் ஆகிடும். இந்த டைம் தான் புதுசாக பேங்க்கில் அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணுவீங்க, புதுசாக கிரெடிட் கார்டு வாங்குவீங்க, இல்லை ஆல்ரெடி இருக்கிறத மாற்றுவீங்க, ஆதார் கார்டு இந்த மாதிரி எதுனாலும் அப்டேஷன் பண்ணுவீங்க. புதுசாக காலி நிலம் வாங்குறதுக்கு உள்ள வாய்ப்புகளை சொல்லுது. தாயார் பேர்லையோ வீட்டில் இருக்கக்கூடிய பெண்கள் பேர்லையோ அந்த காலி நிலம் ரெஜிஸ்ட்ரேஷன் ஆகிறதுக்கு வாய்ப்புகளை சொல்லுது. இது மாதிரி நல்ல விஷயங்கள் நிறைய நடக்க காத்திருக்கு. அதே நேரத்தில் முக்கியமாக பத்திரத்தில் ஏதாவது பிரச்சனைகள் இருக்குது அப்படின்னா அதை சரி அந்த பிரச்சனைகள் கண்ணுக்கு தெரியும். இப்போ தான் செக் பண்ணி பார்க்கும்போது அதை சரி செய்வீங்க. ஒரு அப்டேஷன், ஒரு கரெக்ஷன் டாக்குமெண்ட் ரிலேட்டடாக கண்டிப்பாக நடக்க காத்திருக்கு. ஸோ சிம்பிளாக அருகில் இருக்கக்கூடிய ஜீவ சமாதி அடைந்த சித்தர்கள் வழிபாடு செய்துட்டு வந்தீங்கன்னா இந்த வருடம் ரொம்ப ரொம்ப அமோகமான வருடமாக உங்களுக்கு மாறிடும். ஜென்மச்சனியெல்லாம் ஒரு விஷயமே கிடையாது அப்படிங்கிற அளவுக்கு ஆகிடும். குரு பார்வை இருக்குது உங்களுக்கு. ராசிநாதனே உங்கள் ராசியை பார்க்குறாரு 8 வருஷம் கழிச்சு.
எல்லா விதமான பிரச்சனைகளுக்கும் தீர்வு. எதை செஞ்சாலும், எதை ட்ரை பண்ணாலும் எல்லாமே உங்களுக்கு ஃபேவராக மாறிடும். அனைத்தும் உங்கள் வசமாகும். சிம்பிளாக நான் சொன்ன ப்ரேயரை பிறந்த கிழமை அன்னைக்கு, பிறந்த நட்சத்திரத்தன்னைக்கு வழிபாடு செய்துட்டு வாங்க. ஜெயசமாதி அணிந்த சித்தர் வழிபாடு, நெய் தீபம், நல்லெண்ணெய் தீபம் எதுனாலும் சரி போட்டு வழிபாடு செய்துட்டு வாங்க. மேலும் உங்களுக்கு நல்லதெல்லாமே நடக்கணும்னு சொல்லி எல்லாம் பரம்பரை பிரார்த்தனை பண்ணிட்டு அந்த பதிவை முடிச்சுக்கிறேன். நன்றி நண்பர்களை, நன்றி. வாழ்வளமுடன். திருச்சிற்றம்பலம்.